நேசம், நேசமணி, நேசமுள்ள, நேசமிகு, இப்படி ஒரே வார்த்தையில இருந்து எத்தனை வார்த்தை பிறக்குதுல்ல? அதே மாதிரி டாய்ச்ல ஒரே வார்த்தையில இருந்து எத்தனை விதமான வார்த்தைகள், வேர்ப் என்ன, நவுன் எப்படி, அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி அப்படின்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மன் இன் தமிழ். முதல்ல ஒரு வார்த்தை எத்தனை விதமான வார்த்தைகளை உருவாக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை எங்கேருந்து உருவாகுது, அந்த உருவாகிற சொல் இருக்கு இல்லையா, அதை எப்படி டாய்ச்ல சொல்றது? அது ஒரு வேர்பை கொடுக்கும், நவுனை கொடுக்கும், அட்வர்பை கொடுக்கும், அட்ஜெக்டிவை கொடுக்கும். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் டாய்ச்ல எப்படி சொல்றதுன்னு இப்ப கொஞ்சம் பாருங்க. இந்த வேர் சொல் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை எங்கெங்கிருந்து உருவாகுதோ அது ஒரு வேர் சொல்ல இருந்து தான் உருவாகும். அதுதான் டாய்ச்ல சுப்ஸ்டான்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்ஸ்டான்டிவ் ஒரு வேர்ப், அதாவது ஒரு வினை சொல்ல உருவாகும். அதுக்கப்புறம் நோமன், அதாவது ஒரு பெயர் சொல், நவுனை உருவாகும். அதுக்கப்புறம் அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ஒரே வார்த்தையை வச்சு அந்த வேர்டோட ஃபேமிலியிலேயே எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பைஸ்பீல்ல நம்ம பார்க்க போற சுப்ஸ்டான்டிவ், அதாவது வேர்ச்சொல். நேசம், அன்பு, காதல், இதெல்லாம் டாய்ச்ல தி லீபர்னு சொல்லணும். இந்த லீபர் தான் சுப்ஸ்டான்டிவ். இப்போ இந்த லீபர்ல இருந்து வேர்ப் எப்படி வருது, அட்ஜெக்டிவ் எப்படி வருது, அட்வர்ப் எப்படி வருது, அதே அட்வர்ப்ல இருந்து திருப்பி ஒரு நவுன் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். லீபர், இதுல இருந்து உருவாகிற வேர்ப், அதாவது வினைச்சொல். லீபன் அப்படின்னா நேசிப்பது, காதலிப்பது, அன்பு செலுத்துவது அப்படின்னு அர்த்தம். இந்த லீபன்ல இருந்து வர ஒரு பெயர் சொல் அப்படின்னா லீப்ஹாபர், காதலன், லீப்ஹாபரின், காதலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுல இருந்து வர அட்வர்ப் லீபஃபோல் அப்படின்னா அன்பு உள்ள, நேசமிகு, பாசமிகு அப்படின்னு சொல்றத லீபஃபோல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்வர்ப். இன்னொன்னு லீப்லோஸ்னா நேசமற்ற, காதலற்ற, அன்பற்ற அப்படின்ற பொருள்லாம் எடுக்கும். இதுவும் ஒரு அட்வர்ப். லீபன்ஸ்வியூடிஷும் இன்னொரு அட்வர்ப் தான். லீபன்ஸ்வியூடிஷ்னா அன்பான, ஒரு அன்பு குணம் நிறைந்த, அன்பு நேச குணம் நிறைந்த அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ இந்த லீபன்ஸ்வியூடிஷ்ன்ற நோமனே சொல்லிக்கும், அட்வர்பே ஒரு நவுனா எப்படி மாறும் அப்படின்னா லீபன்ஸ்வியூடிஷ்கைட். பாத்தீங்களா, லீபன்ற ஒரு வேர் சொல்ல இருந்து லீபன், லீபஃபோல், லீப்ஹாபர், லீப்ஹாபரின், லீப்லோஸ், லீபன்ஸ்வியூடிஷ்கைட் அப்படின்ற ஒரே லீபன்ற ஃபேமிலியை வச்சு உருவாகிற சொற்கள். இன்னும் நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னென்ன வேர் சொல் இருக்கு, அந்த வேர் சொல்லாம் என்னென்ன விதமான டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தருது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. டாய்ச் படிச்சவங்களுக்கும், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும், படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாய்ச்ல எனக்கு இந்த டாபிக் தமிழில் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்க. பிஸ் zum nächsten வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Tschüss.